நீட் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முறைகேடு புகாரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநிலங்களவையில் உறுதி. எதிர்க்கட்சி தலைவரை பேச விடவில்லை என கூறி மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமளி. झूठ फैलाने वालों की सत्य सुनने की ताकत भी नहीं होती. வெளிநடப்பு செய்ததன் மூலம் அரசியல் அமைப்பை அவமதித்து விட்டதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் கண்டனம். वो सदन छोड़कर नहीं गए. தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம். அரசாணை எண் 243 பதவி உயர்வு பறிபோவதாக குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்காத மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி போராட்டம். தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். நீட் தேர்வால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பாதிப்பு என விஜய் பேச்சு. நீட் விலக்கே ஒரே தீர்வு என்றும் உறுதி. தீர்வு அப்படின்னா நீட் விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. மாநில அரசின் உரிமைக்கு எதிரானது நீட் என விஜய் குற்றச்சாட்டு. விலக்கு கோரும் தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை வரவேற்பதாகவும் பேச்சு. நீட் ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு பேசிய விஜய், கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தல். ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். நீட்டிற்கு எதிரான திமுகவின் முயற்சியை ஆதரிக்கும் விஜய்க்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நன்றி. விஜயின் குரலை வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. நீட் தொடர்பான விஜயின் பேச்சு வருந்தத்தக்கது என பாஜகவின் தமிழிசை கருத்து. காங்கிரஸ் ஆட்சியில்தான் கல்வி மாநில பட்டியலில் இருந்து மாற்றப்பட்டதாக ராம ஸ்ரீனிவாசன் விளக்கம். தமிழ்நாடு சிறைச்சாலைகள் போதைப் பொருட்களை கடத்தும் இடமாக மாறிவிட்டதா? சென்னை புழல் சிறையில் இருந்தபடியே போதைப் பொருள் விநியோகித்ததை சிலர் முன்னெடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் கூட்ட நெரிசலில் 121 பேர் உயிரிழந்த நிலையில் ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு. சாமியார் பாபா நாராயண் ஹரி தலைமறைவு. 167 கோடி ரூபாய் தங்க கடத்தலுக்கு அண்ணாமலை துணை போயிருப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தமிழக பாஜகவின் நிகழ்ச்சிகளுக்கு கடத்தல் பணம் பயன்படுத்தப்படுவதாகவும் புகார். உத்தரப்பிரதேசத்தின் ஆன்மீக நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 121 பேரில் 108 பேர் பெண்கள். சாமியார் சென்ற பாதையின் மண்ணை எடுக்க போட்டி போட்டபோது கூட்ட நெரிசல் என தகவல். மாணவியை ஆபாச வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பணம் கேட்ட இளைஞர் படுகொலை. கூலிப்படையை வைத்து தீர்த்து கட்டிய மாணவியின் தந்தை திருப்பூர் அருகே கைது. அசாமில் தொடர் கனமழையால் காசிரங்கா உயிரியல் பூங்காவை சூழ்ந்த வெள்ளம். வங்கப்புலி, காண்டாமிருகம் ஆகியவை பூங்காவில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதால் அச்சம். புதிதாக அமலான 3 கிரிமினல் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு எதிராக இல்லை என மத்திய அரசு விளக்கம். இந்தியில் பெயரிடப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம்.
சென்னையில் பாஜக பெண் நிர்வாகியை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு. வடசென்னை கிழக்கு மாவட்ட பாஜக செயலாளர் செந்தில் கைது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மூல வாய்க்காலில் மக்கள் நடமாட்டமுள்ள பகுதியில் திரியும் ஒற்றை யானை. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வனத்துறை அறிவுறுத்தல். வரலாற்றில் முதல் முறையாக 80,000 புள்ளிகளை எட்டிய மும்பை பங்குச்சந்தை. தேசிய பங்குச்சந்தையும் ஏற்றத்துடன் தொடக்கம். T20 உலகக்கோப்பையுடன் பர்படாஸிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டது இந்திய அணி. நாளை அதிகாலை இந்தியா திரும்பும் என தகவல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பர்படாஸில் சூறாவளி காரணமாக விமானங்கள் திரும்புவது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 5 நாள் தாமதமாக இந்திய அணி நாடு திரும்புகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். கடந்த 29ஆம் தேதி நடந்த ICC 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. 17 ஆண்டுகள் கழித்து இந்தியாவுக்கு T20 உலகக்கோப்பையானது கிடைத்திருந்தது. இருந்த போதிலும் அங்கு பெரில் என்ற சூறாவளி காற்று பயங்கரமாக வீசியதால் அங்குள்ள விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக நேற்று புறப்பட்டிருக்க வேண்டிய இந்திய அணி வானிலை மோசமாக இருந்ததன் காரணமாக ஏர் இந்தியா விமானம், ஒரு சிறப்பு விமானத்தை BCCI ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த விமானத்தில் இந்திய அணி நிர்வாகிகள், இந்திய அணி வீரர்கள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் இங்கிருந்து செய்தி சேகரிக்க சென்ற இந்திய பத்திரிகையாளர்களும் அந்த விமானத்தில் வருகின்றனர். பார்படாஸிலிருந்து சற்று முன்னதாக அந்த விமானம் புறப்பட்டு இருக்கிறது. இந்த விமானமானது நாளை காலை, அதாவது வியாழக்கிழமை காலை டெல்லி வந்தடையும் என்று கூறப்படுகிறது. கோப்பையுடன் வரும் இந்திய அணியை வரவேற்க பிரத்யேக வரவேற்பு நிகழ்ச்சிகளும் உற்சாக கொண்டாட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாலவேல், இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு அவர்களை வரவேற்பதற்காக ஒரு பெரிய ஏற்பாடும் விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாலவேல், நன்றி ராஜா, விரிவான விவரங்களுக்கு. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி தற்போதுதான் 1/3 பங்கு ஆட்சியை முடித்திருப்பதாகவும் இன்னும் 2/3 பங்கு இருப்பதாகவும் கூறினார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது சுதந்திர இந்தியாவில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக ஒரே கட்சி ஆட்சிக்கு வந்திருப்பதாக கூறினார். இது சாதாரண விஷயம் இல்லை என்றும் மக்கள் அளித்த முடிவை சிலர் வேண்டுமென்றே இருட்டடிப்பு செய்ய முயல்வதாகவும் கூறினார். देश की जनता के इस महत्वपूर्ण निर्णय पर कैसे छाया कर दी जाए, कैसे उसको ब्लैकआउट किया जाए, தற்போதுதான் 10 ஆண்டுகால ஆட்சி முடிந்துள்ளதாகவும் மேலும் 20 ஆண்டுகள் மீதம் இருப்பதாகவும் கூறிய பிரதமர் மோடி அடுத்த 5 ஆண்டுகள் வறுமைக்கு எதிரான தீர்க்கமான போராட்டமாக இருக்கும் என்று உறுதியளித்தார். 1/3 सरकार, इससे बड़ा सत्य क्या हो सकता है कि हमारे 10 साल हुए हैं, 20 और बाकी है. எதிர்க்கட்சி தலைவர்களை பேச அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சியின் கோஷங்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். एक की तरफ पहुंचता है तो चुनौतियां भी बढ़ती और कोरोना के कठिन कालखंड के बावजूद गरीबों के खिलाफ निर्णायक लड़ाई के एक की तरफ पहुंचता है तो चुनौतियां भी बढ़ती और कोरोना के कठिन कालखंड के बावजूद
गरीबों के खिलाफ निर्णायक लड़ाई के एक की तरफ पहुंचा। மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையை புறக்கணித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். इतनी चर्चा के बाद उन्होंने उठाए हुए सवालों के जवाब भी इन्होंने इस अपर हाउस की महान परंपरा। தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, பொய்யை பரப்புபவர்களுக்கு உண்மையை கேட்கும் சக்தி இல்லை என்பதை நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். झूठ फैलाने वालों की सत्य सुनने की ताकत भी नहीं होती।